Students, so இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.2ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.2ல் ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ராம்பஸ் PQRS shown in the following figures அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய ஃபிகர் இது வந்து என்னது ராம்பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ராம்பஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த PQRS அப்படிங்கிற ஒரு ராம்பஸ் இருக்குது. இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியா அப்படின்னா என்ன, இதுதான் பரப்பளவு அப்படிங்கிறத ஏரியா சொல்லுவோம். இது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இந்த ராம்பஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், PQRS அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இதோட ஹைட்டு இது என்னது, இது வந்து சைட்ஸு. எத்தனை சைட்ஸ் இருக்கும் ராம்பஸ்க்கு? 1 2 3 4 சைட்ஸ் இருக்கும். அடுத்து டயக்னல் பார்த்தோம் அப்படின்னா 2 டயக்னல் இருக்கும். ஸோ இது ஒரு டயக்னல், இது ஒரு டயக்னல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டயக்னல் இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது வந்து D1 எடுத்துக்கிறோம். 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்னல் என்ன எடுத்துக்கிறோம், D2ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர். PRங்கிறது QSும் டயக்னலுங்களா. அப்போ கொஸ்டின் என்ன, D1 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, D2 ஈக்குவல் டு நமக்கு 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டயக்னல் நமக்கு தெரியுது. அப்போ 2 டயக்னலும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டயக்னல் தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ டயக்னல் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது, பேஸ் ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா, 2 ஃபார்முலா இருக்குது. அப்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயக்னல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 8, D2ஓட வேல்யூ என்னென்னா 16. ஸோ அப்போ ஸ்கொயர் யூனிட் என்ன இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருவோங்களா. இப்போ 2 டேபிளில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 8 16 வருவான்னு பார்க்கணுங்களா. ஸோ 2 டேபிளில் 1 டைம் 2 8 டைம் 8 2 சார் 16ங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். ஸோ 8 இன்ட்டு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு இருக்குது. அப்போ 8 இன்ட்டு 8 என்ன வரும், 64ன்னு கிடச்சிடும். 8 இன்ட்டு 8 64ன்னு கிடைக்குங்களா. அப்போ 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். இது ஃபஸ்ட்டு ஒனுக்கு. ஸோ செகண்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்ட் டயக்ராமில் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர்னும் ஹைட் இங்கே டயக்னலே இல்லை பாருங்கள் இந்த ராம்பஸில், ஹைட் வந்து 11 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு ஃபார்முலா என்ன, பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்களா. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 11 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ், ஸோ பேஸும் ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதே ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஸோ நமக்கு டயக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, பேஸும் ஹைட்டும் ராம்பஸில் கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா. அப்போ பேஸோட வேல்யூ 15, ஹைட்டோட வேல்யூ 11. ஸோ யூனிட் சென்டிமீட்டர் கொடுத்தனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுப்போங்களா. இப்போ 15யும் 11யும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 15 இன்ட்டு 11 என்ன வரும், 1 5 are 5, 1 1 is 1. மறுபடியும் 1 மல்டிபிள் 1 5 are 5, 1 1 is 1 வருங்களா. 5 5 + 1 6, இங்கே 1 வரும். அப்போ 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன கிடச்சிருக்கு, 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். செகண்ட் சம், find the area of the rhombus whose base is 14 cm and height is 9 cm. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேஸ் வந்து நமக்கு 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஹைட் அப்படின்னா ஸ்மால் ஹெச்னு எடுத்துக்கோங்களா, ஹெச் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ராம்பஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா வந்து என்னது, 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஸோ அனதர் ஃபார்முலா ஆர், இன்னொரு ஃபார்முலா என்னது, B இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. ஸோ நமக்கு இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, பி இன் பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ கொஷினில் பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 9 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஸ்கொயர் யூனிட் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். அப்போ 14ம் 9 என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 9 4 சார் நமக்கு என்ன கிடைக்கும், 36. மீதி 3 9 1 சார் 9 + 3 நமக்கு 12ன்னு கிடைக்குது. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 126. ஸோ அப்போ 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர்.
தேர்ட் சம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சீரியல் நம்பர், டயக்னல் 1, டயக்னல் 2, ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 19 சென்டிமீட்டர் அப்படின்னு டயக்னல் 1 கொடுத்துட்டாங்க, டயக்னல் 2 வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து செகண்டில் டயக்னல் 1 கொடுத்து டயக்னல் 2 என்னன்னு கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஒன்னில் டயக்னல் 1 என்னன்னு கேட்குறாங்க, டயக்னல் 2வும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு டயக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்க, 19 சென்டிமீட்டர், D1ஓட வேல்யூ 19 சென்டிமீட்டர், D2ஓட வேல்யூ 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா, நம்மளோட ஏரியா வந்து இங்கே ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. ஸோ அந்த ஃபார்முலாவில் D1 D2ஓட வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஏரியா கிடச்சிரும். அப்போது 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 19, D2ஓட வேல்யூ 16 சென்டிமீட்டர் இருக்கனால அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா. இப்போ கீழே 2 இருக்குது, மேலே 19ம் 16ம் இருக்குது. அப்போ 2 டேபிளால் எதை கேன்சல் ஆகுமா, 2 டேபிளில் 1 டைம் 2, ஸோ 2 8s are 16 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது, 19 × 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ 19 18 என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணும். ஸோ அப்போ 19 18 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 152 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், 19 × 8, 8 9s are 72, மீதி 7, 8 1s are 8 + 7 15, என்ன கிடைக்குது, 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஃபஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இந்த பாக்ஸில் போய் போட்டுடலாங்களா. ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன கிடச்சிருக்கு, 152 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. செகண்ட் ஒனில் D1ஓட வேல்யூ 26ன்னு கொடுத்துட்டாங்க, D2 என்னன்னு கேட்குறாங்க, ஏரியா 468 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ போய் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒனில் D1ஓட வேல்யூ 26 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, D2ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 468 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா எழுதுகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் வந்து என்ன பண்ணுறோம், 1/2ஓட வேல்யூ போட்டுக்கிறோம், ஏரியா வந்து 468 அப்படியே போட்டுக்கிறோம், 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 26 போட்டுக்கிறோம், D2 நமக்கு தெரியாது. அப்போ D2 என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், D2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 468 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 26 இன்ட்டு D2ங்களா. ஸோ இங்கே கீழே 2 இருக்குது, இங்கே 26 இருக்குது. அப்போ 2 டேபிளில் 26 வருமானா 2 1s are 2, 2 டேபிளில் 1 டைம் 2, 3 டைம் 6, அப்போ 13 டைம் என்ன வருது, 26 வருது. அப்போ 468 ஈக்குவல் டு 13 இன்ட்டு D2ன்னு இருக்குங்களா. நம்ம எதோட வேல்யூ தான் வேணும், இந்த D2ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ இங்கே 13 என்னவா இருக்குது, மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு தான் வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ 468 டிவைடட் பை 13 ஈக்குவல் டு D2 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ அப்போ 13 டேபிளால் நம்ம 468 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 13 × 3, ஸோ 13 × 3 நமக்கு என்னது 39 கிடைக்குங்களா. அப்போ 3 டைம் 39 கிடைக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, 7 கிடைக்குங்களா. இது 16ஆக மாறிடும், இது 3ஆக மாறிடும். ஸோ 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி 7. ஸோ இந்த 8 கீழே இருக்கிறோம். 78 எத்தனை டைம் அப்படின்னா 13 × 6 78ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ 36 ஈக்குவல் டு D2 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்தனால அப்போ D2 ஈக்குவல் டு 36 மீட்டர் அப்படின்னு எழுதுவோம். அப்போ என்ன பண்ணிட்டோம், நமக்கு கொடுத்த ஏரியாவும் டயக்னல் 1 வச்சு நம்ம டயக்னல் 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ D2 ஈக்குவல் டு, ஸோ என்னது 36 மீட்டர் தான் ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயக்னல் கொடுக்கல, பட் டயக்னல் 2வும் ஏரியாவும் கொடுத்துட்டாங்களா. ஸோ அதைப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்களா. அப்போ தேர்ட் சப்டிவிஷனில் D1 என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து D2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க 180 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ 180 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதிலேருந்து ஸோ டயக்னல் 1 கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போ 1/2 அப்படியே வரும். d1 என்னது நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். d2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன? 180. அப்போ 180 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு 12 இருக்கு. ஸோ மேலே 12 கீழே 2 இருக்குது. அப்போ 12 2 ஒரே டேபிள் வருமா? 2 டேபிள் 1 டைம் 12 2 6 ஆர் 12. இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போ 180 ஈக்குவல் டு d1 இன்ட்டு 6ன்னு கிடைக்குது. நம்ம இதோட வேல்யூ தான் வேணும், d1 மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே மல்டிபிள் இருக்குது, 6 ஈக்குவலுக்கு இருந்தாலும் கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போ 180 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு d1 வரும். இப்போ 6ஆல் 180 டிவைட் பண்ண போகிறோம். 6 டேபிளில் 180 வருமா அப்படின்னா 6 3s are 18ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகிடும்? 0 ஆகிடுங்களா, இந்த 0 கீழே இருக்கிறோம். 6 டேபிள் எத்தனை தடவை 0 வரும்? 6 இன்ட்டு 0 0 அப்படின்னு வந்துடுங்களா. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? 30 ஈக்குவல் டு d1 கிடைக்குது. நமக்கு என் கொஷின் என்ன யூனிட் கொடுத்துருந்தாங்க? மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ d1 ஈக்குவல் டு 30 மில்லிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ அப்போ அந்த டேபிளில் போட்டுடலாங்களா. அப்போ இங்கே கொடுத்துருந்த இந்த கேப்க்கு என்ன வரும்? 30, இங்கே 30 மில்லிமீட்டர் தான் ஆன்சர். Fourth sum, the area of your rhombus is 100 square centimeter. So question என்ன கொடுத்தாங்க? ஏரியா கேபிட்டல் A equal to 100 square centimeter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And the length of one of its diagonal. ஸோ ஒரு டயக்னலோட லென்த் அப்படின்னா ஒரு டயக்னல் அப்படின்னா d1 எடுத்துப்போங்களா. ஃபஸ்ட்டு டயக்னல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? இஸ் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அதர் டயக்னல். அப்போ இன்னொரு டயக்னல், அப்போ ஒன் டயக்னல் வந்து d1 எடுத்துப்போம், அதர் டயக்னல் அப்படிங்கிறது d2ன்னு எடுத்துப்போங்களா. அப்போ d2ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அப்போ டயக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2ங்களா. ஸோ அதுவே பேஸ் ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா b இன்ட்டு h போடுவாங்களா. அப்போ 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. 1/2 இன்ட்டு d1ஓட வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. d2 தான் நம்மளை என்னென்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ d2 மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், கீழே 2 இருக்குது, மேலே 8 இருக்குது. அப்போ 2 8 ஒரே டேபிள் வருமானா 2 டேபிளில் 1 டைம் 2 2 டேபிளில் 4 டைம் என்னது 8. அப்போ அது கேன்சல் ஆயிரும். அப்போ 100 ஈக்குவல் டு 4 இன்ட்டு d2. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு d2ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ இங்கே 4 என்னவா இருக்குது? மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ இந்த 4 என்ன பண்ணுவோம்? கீழே டிவைடில் கொண்டு வந்துடுவோங்களா. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வரும்போது மல்டிப்பிள் இருக்குது, இந்தாண்ட வரும் ஈக்குவலுக்கு இந்தாண்ட வரும்போது டிவைடில் மாறிடும். அப்போ 100 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு d2ன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணும்? 4ஆல் 100 டிவைட் பண்ணும். ஸோ 4 டேபிளில் ஃபஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். 10 வருமா? ஸோ 10 வராது. 4 2s என்ன தான் வரும்? 8 தான் வரும். 4 3s 12ன்னு போயிடும். அப்போ 10ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 2, இந்த 0 கீழே இருக்கிறோம். அப்போ 20 இருக்குது. 4 டேபிளில் 20 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 4 5s are 20. அப்போ ரிமைண்டர் என்ன ஆகிடுச்சு? 0 ஆகிடுச்சுங்களா. அப்போ 100 4ஆல் டிவைட் பண்ண என்ன வருது? 25ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு d2. அப்போ therefore d2 ஈக்குவல் டு 25. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ d2 ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ கொஷினில் லென்த் ஆஃப் அதர் டயக்னல் கொடுத்துருந்தாங்களா. அப்போ therefore length of the other diagonal. ஸோ டயக்னல் பேர் என்ன? இந்த டயக்னல் வந்து d2. அப்போ d2ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 25 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், a sweet is in the shape of rhombus. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்வீட் வந்து, ஸோ ஒரு இனிப்பு வந்து நமக்கு என்ன ஷேப்பில் இருக்குங்களா? ராம்பஸ் ஷேப்பில் இருக்குங்களா. whose diagonals are given as. ஸோ டயக்னல் d1ஓட வேல்யூ 4 சென்டிமீட்டருங்களா. ஸோ d2ஓட வேல்யூ 5 சென்டிமீட்டருங்களா. ஸோ அப்போ டயக்னல்ஸ் ரெண்டும் கொடுத்துட்டாங்க. The surface of the sweet should be covered by an aluminum foil. ஸோ அந்த மேல் பரப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா அலுமினியம் ஃபாயிலால் நம்ம கவர் பண்ணணும். Find the cost of aluminum foil used for 400 such sweets at the rate of ₹7 per 100 square centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்வீட்டை கவர் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஸ்வீட்டையும் கவர் பண்ணோம் அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. அதில் ஒரு சர்ஃபேஸ் என்ன பண்ணுமா கவர் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுன்ட்டாங்க. ஸோ ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து 400 ஸ்வீட்டுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
என்ன கொடுத்துருக்காங்க ₹7/100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ 400 ஸ்வீட்டுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹7 செலவாகுது அப்படின்னா 400 ஸ்வீட்டுக்கு எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரும், அது எவ்வளோ ருபீஸ் நமக்கு செலவாகும் அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அப்போது ஒரு ஸ்வீட்டோட ஏரியா என்ன, அப்போது 400 ஸ்வீட்டோட ஏரியா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுங்களா? ஸோ ஒரு ஸ்வீட்டோட ஏரியா கண்டுபிடிச்சி அடுத்து என்ன பண்ணணும், 400 ஸ்வீட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்வீட்டோட ஏரியாவோட 400 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 400 ஸ்வீட்ஸோட ஏரியா கிடச்சிருங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு நமக்கு 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு நமக்கு ₹7 செலவாகுதுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது 400 ஸ்வீட்டோட ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு? ஏரியா ஆஃப் 1 ஸ்வீட். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் 1 rhombus shaped ஸ்வீட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயக்னல் D1 D2ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போது 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 4, D2ஓட வேல்யூ 5 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோங்களா? ஸோ இங்கே 2 இருக்குது, மேலே 4 5 இருக்குது. அப்போ 2 டேபிளில் 4 மட்டும் தான் வரும். எத்தனை டைம்? 1 டைம் 2, 2 டைம் 4. ஸோ அப்போ 2 இன்ட்டு 5 என்ன இருக்குது மீதி? 2 இன்ட்டு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 5 என்ன ஆகிடும்? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ ஏரியா ஆஃப் 1 ஸ்வீட். ஸோ ஏரியா ஆஃப் 1 ஸ்வீட்டோட ஏரியா எவ்வளோ அப்படின்னா 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் 400 ஸ்வீட்ஸ். அப்போ 400 ஸ்வீட்ஸோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், 10 இன்ட்டு 400ன்னு கண்டுபிடிப்போங்களா? அப்போ 10 இன்ட்டு 400 என்ன வரும்? 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார், எதுக்கு? ஃபாயில் ஃபார் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுங்க? ₹7. அப்போ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் எவ்வளோ? 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்களா? அது எப்படி போடுவோம் பாருங்கள், 4000 டிவைடட் பை 100 இன்ட்டு 7 போடலாங்களா? ஸோ 4000 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டருக்கு ₹7 கொடுத்தாங்க. 4000 டிவைடட் பை 100 இன்ட்டு 7 போடுவாங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? 4000 டிவைடட் பை 100 அப்படின்னா ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கிடைக்குங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு ஜீரோ எல்லாமே கேன்சல் ஆகிடுது, 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுது, மீதி என்ன இருக்குது? 40 இன்ட்டு 7 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 40 இன்ட்டு 7 அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 7 4s நமக்கு 0, 7 4s 28, அப்போ 280 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு. ஸோ அப்போ கொஷின் என்ன கேட்டாங்க, எத்தனை ரூபாய்க்கு அலுமினியம் ஃபாயில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோன்னு கேட்டாங்களா? ஸோ அப்போ ₹280 செலவு பண்ணி அலுமினியம் ஃபாயில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Objective type questions. 6th one, the area of the rhombus with the side 4 cm and height 3 cm is அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஏரியா ஆஃப் ராம்பஸ் கேட்குறாங்க. அதில் சைடு 4 cm அப்படின்னா பேஸ் பியோட வேல்யூ 4 cmங்களா, ஹச்சோட வேல்யூ பியோட வேல்யூ 4 cmங்களா, ஹச்சோட வேல்யூ 3 cmங்களா. அப்போ ஏரியா கேட்குறாங்களா? ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு பேஸ் ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? அப்போது பி என்னது 4, ஹச் என்னது 3, ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? சென்டிமீட்டர். அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடுவாங்களா? அப்போ 4 3s என்ன வரும்? 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். 7th one, the area of the rhombus when both diagonal measuring 8 cm. ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸில் when both diagonal measuring 8 cm அப்படின்னா என்ன அர்த்தம்னா
D1 D2 ஈக்குவல் எவ்வளோங்களா, D1 D2 ரெண்டுமே 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர். அப்போ டயக்னல் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 8, D2ஓட வேல்யூ 8 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கிற இடத்துல சென்டிமீட்டர் அப்படின்னு போடுவாங்களா. ஸோ இங்கே 2 இருக்குது, மேலே 8 இருக்குது. அப்போ 2 டேபிளில் 1 டைம் 2 4 டைம் 8 வருங்களா. ஸோ அப்போ என்ன இருக்குது, 4 இன்ட்டு 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ 8 4 சார் என்னது 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ எந்த ஆப்ஷன், ஸோ செகண்ட் ஆப்ஷன் 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கரெக்டு. அடுத்து 8th ஒன், த ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஸோ ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க, 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. த லென்த் ஆஃப் ஒன் டயக்னல், அப்போ D1ஓட வேல்யூ 32 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து D2 என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஏரியா 128 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 32, D2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ 2 32 ஒரே டேபிள் வருமா அப்படின்னா, ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 டேபிளில் 1 டைம் 2 மீதி 1 இருக்கும். ஸோ இந்த 2 கீழே இருக்கிறோம். 2 டேபிளில் 12 வந்து 2 6 ஆர் 12 மீதி 0ங்களா. அப்போ 2 டேபிளில் 1 டைம் 2 இது வந்து எத்தனை டைம் கிடைக்குது, 16 டைம் கிடைக்குது. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ 128 ஈக்குவல் டு 16 இன்ட்டு D2 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு D2ஓட வேல்யூ தான் வேணும், மல்டிப்பிள் இருக்குது. அப்போ இங்கே இருக்க D2 மட்டும் ஈக்குவலுக்கு இருந்தாலும் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த 16 என்ன ஆகிடும், டிவைடில் வந்துடும். ஸோ அப்போ 16ம் 128 டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகும். ஸோ 16 டேபிளில் 16 1s are 16, 16 8s are 128. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா D2ஓட வேல்யூ 8 சென்டிமீட்டர். அடுத்து 9th ஒன், the height of rhombus whose area 96 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து ஏரியா வந்து 96 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சைடு அப்படின்னா என்ன பார்த்தோம், பேஸ்ன்னு பார்த்தோங்களா. ஸோ பேஸ் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் ஹைட் ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ பாருங்கள், ஏரியாவோட வேல்யூ 96, பியோட வேல்யூ 24, ஹைட் தெரில அப்போ வச்சுக்கிறோம். அடுத்து ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வருங்களா. இப்போது 96 எனக்கு ஹைட் மட்டும்தான் வேணும், அப்போ மல்டிப்பிள் இருக்குது. அப்போ ஹைட் அப்படி வச்சுட்டு இங்கே இருக்கிற 24 இருந்தாலும் கொண்டு வந்து டிவைடில் வந்துடுங்களா. அப்போ 96 டிவைடட் பை 24 ஈக்குவல் டு ஹைட்டுன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் ஆகான்னு பார்க்கலாம். 2 டேபிளில் 1 டைம் 2 2 டைம் 4. ஸோ 96 பார்த்தோன்னா 4 டைம் 8 மீதி 1 இருக்கும். அப்போ 16 ஆயிரும். 8 டைம் நமக்கு என்ன வரும், 16 வரும். 12 டேபிளில் 1 டைம் 12, 4 டைம் என்னது 48ங்களா. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னது கிடைச்சிருக்கு, H ஈக்குவல் டு 4னு கிடைக்குது. யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்தனால அப்போ H ஈக்குவல் டு 4 மீட்டர்னு வரும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும், 4th ஆப்ஷன் 4 மீட்டர் தான் கரெக்டு. அடுத்து 10th ஒன், the angle between the diagonal of a rhombus is. ஸோ ராம்பஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டயக்ராம். ஸோ டயக்ராம் வரைகிற பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ராம்பஸ். இந்த ராம்பஸ் எப்படி இருக்குது, PQRSன்னு இருக்குங்களா. த ஆங்கிள் பிட்வீன் த டயக்னல் ஆஃப் ஏ ராம்பஸ். ஸோ இது ஒரு டயக்னல் D1, இது ஒரு டயக்னல் D2ங்களா. ஸோ ஆங்கிள் எப்படி இருக்குது பாருங்களேன், கரெக்டாக எப்படி இருக்குது, 90 டிகிரியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி இருந்து எப்படி கிடைக்குது, இப்படி இருந்து நமக்கு எப்படி கிடைக்குதுங்களா, எப்படி கிடைக்குது, 90 டிகிரியாக இருக்குது. அப்போ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ ராம்பஸ் பை 90 டிகிரி அப்படின்னா என்ன சொல்லிடலாம். ஸோ இதுக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் இன்டீரியரில் கேட்டாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஆங்கிள்ஸ் ஆஃப் யர் ராம்பஸ் பைசெக்ட் அட், நம்ம என்ன சொல்லுவோம், தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி அப்படின்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ 90 விட கம்மியாக இருந்தால் அக்யூட்னு சொல்லுவோம். கரெக்டாக எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். 90 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் எப்படி இப்படி வந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி வந்திருந்தது அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.